ஏமா அழுதுகிட்டே இருக்கா? பசிக்கு அழுதுகிட்டே இருக்காளாமா? பால் இப்பதாண்டி குடுத்தாரு, குடிச்சுட்டாடி. இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன். நான் வெளியில என்ன கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போய் நிக்கிறேன். வெளிக்காத்து பட்டா கொஞ்சம் அழுகி நிப்பாட்டிடுவா. சரிம்மா, கொஞ்ச நேரம் வெளியில போய் நில்லுமா. அம்மா காய் தக்காளி கிலோ 20 தக்காளி கிலோ 20 என்னம்மா இவன் தக்காளி 20 சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு வீட்டுக்கார 40 வாங்கிட்டு இருந்தாருமா. சரிம்மா போய் நான் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன். அது பாட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு அது பாட்டில் கிடக்கும்ல. ஆமாம்மா, தக்காளி ரேட்டு கம்மியா தான் சொல்றேன். ஏமா போயிட போறியா? அம்மா காய் தக்காளி கிலோ 20 தக்காளி கிலோ 20 தக்காளி நில்லுப்பா, நில்லுப்பா. ஐயோ ராதாக்கா வீட்டுக்கிட்ட போயிட்டானே. சரி அங்க போய் வாங்குவோம். தக்காளி கரை தம்பி நில்லுப்பா. சொல்லுங்கக்கா, என்னக்கா வேணும்? தக்காளி ஒரு 3 கிலோ போடு தம்பி. இந்த போடுறேன்க்கா. ஏன் தம்பி இந்த தக்காளி எந்த ஊர்ல இருந்து வருது? நீ மட்டும் ரேட் கம்மியா சொல்ற? இது எங்க வீட்ல இருக்க தோட்ட தக்காளி தான்க்கா, அதான்க்கா ரேட் கம்மியா சொல்றேன். நல்லா புளிப்பா நல்லா டேஸ்டா இருக்குங்க, வாங்கிட்டு போங்கக்கா. இந்தாங்க. இந்த தம்பி காசு. வேற எதுவும் காய் வேணுமாக்கா? பீன்ஸ் இருக்கு, முட்டைக்கோஸ் இருக்குது. வேணாம் தம்பி, நாங்க 2 நாள் ஊருக்கு போறோம், அதனால வேணாம் தம்பி. அக்கா பிள்ளை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வேணுமாக்கா? வேணாம் தம்பி, தக்காளி வேணாம். என்ன ராதாக்கா பேத்தியோட வெளியில நின்னுகிட்டு இருக்கீங்க? ஆமா சுமதி, வீட்டுக்குள்ள வந்து நைனேனே அழுதுகிட்டே இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் வெளியில கொண்டு வந்து உடனே தூங்கிட்டா. அப்புறம் ராதாக்கா, நாங்க 2 நாள் வீட்டுல இருக்க மாட்டோம். கொடைக்கானல்ல கல்யாணம் இருக்காங்க போறோம். கொஞ்சம் வீட்டுல யாராவது வந்து கேட்டாங்கன்னா அங்க போயிருக்கோம்னு சொல்லுங்க. சரி சுமதி, சொல்லிடுறேன் சுமதி. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தான் மேடம் தீபிகாவோட ஸ்கூல் டீச்சர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். அவ தப்பு இப்போ ஏதாவது பண்ணிட்டாங்க மேடம். என்ன மேடம் பண்ணா சொல்லுங்க மேடம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் ஸ்கூல் டூர் கூட்டிட்டு போகிறோம். ஃபீஸாக 3000 கலெக்ட் பண்ணுறோம். உங்கள் பிள்ளைய அனுப்புறதா இருந்தால் அனுப்பிவிடுங்க 3000 கொடுத்து. எவ்வளோ மேடம் சொன்னீங்க? சரியா கேட்கல, திரும்பி சொல்லுங்க. 3000 மேடம், 3000. ஓ 3000 மேடம். இந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்து 6000 ஆகுன்னு சொல்லி கேட்டுச்சு மேடம். நான் கூட திட்டுறேன், என்னடா ஸ்கூல்ல எப்படி கேட்குறாங்க காசு, ஃபீஸ்க்கு லெவலாக கேட்குறான்னு சொல்லி நாங்களே திட்டிக்கிட்டு இருந்தேன் மேடம். ஓ அப்படியா மேடம்? அதனால தான் மேடம் பிரின்சிபல் சார் சொன்னாங்க எல்லா பேரண்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ் தானே அந்த மீனா பொண்ணு, அவங்க அம்மா கால் பண்ண எடுக்கல மேடம். கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு சொல்லிருங்க மேடம். சரிம்மா சொல்லிடுறேம்மா. சரிம்மா நான் வச்சிடுறேம்மா. ஃபர்ஸ்ட் சுதாக்கு இதை கால் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் இதில் வந்த பின்னாடி விளக்க மாத்த கொண்டே 2 சாத்தணும். போய் சொல்லுவியான்ட்டு. மீனா நீ இந்த சைடு போயிருது, இதான் அவங்க வீட்டுக்கு போக ஷார்ட் கட் ரூட். ஏமா ட்ரெஸ் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. நான் எங்க வீட்ல போய் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரியில்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இந்த சைடு போறேன். என்ன ஆச்சு இந்த ஃபோனுக்கு? கால் வர மாட்டேங்குது, காலும் போக மாட்டேங்குது, சார்ஜ் வேற ஏற மாட்டேங்குது, ஆனே ஆக மாட்டேதே. போய் கடையில் தான் கொடுத்து கேட்கணும் போல என்ன ஆச்சுன்னு. அம்மா எங்க இருக்கம்மா நீயே? பெட்ரூமுக்கு வாடி. அம்மா என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாம்மா? அவங்க வீட்டு கார் 2 மணிக்கு வந்துருமா. நான் இப்போயே கிளம்பி போறேம்மா. என் ஃபோனு ரிப்பேரா போச்சுடி, ஆனே ஆக மாட்டேது. போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை. கடலை கொடுத்து நீ சரி பாரு. என்ன தம்பியை தூக்கிட்டு நீ பின்னாடி வரியா? இல்ல அவெல்லாம் வர வேணாம், அவனுக்கு மலை ஏறலாம் சேராது. சரி நீ இப்ப கிளம்பி போ, நான் 2 மணிக்கு அங்க வீட்டுக்கு வரேன். போ நீ. சரிம்மா. அம்மா கதவை தரமா, கதவை ஏமா பூட்டி வச்சிருக்க? என்னம்மா பின்னாடி கூடி வர? அம்மாச்சி எங்கம்மா? நீ கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்னம்மா வச்சிருக்க? அம்மாச்சி தாத்தா வந்தனால புதுசா ஏதாவது டீம் எது செஞ்சிருக்கியாமா? ஆமாண்டி ஆமா, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு பலகாரம் வேற சுட்டு வைக்கிறேன். அடிக்காதம்மா, வலிக்குதும்மா. அம்மா அடிக்காதம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அடிக்காதம்மா. பொய் சொல்லுவியான மேலே. அம்மாச்சி வெளிய வாங்க அம்மாச்சி. அம்மா அடிக்குது அம்மாச்சி. சுமதி எதுக்கு பிள்ளை போட அடிச்சிட்டு இருக்க? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்னாச்சு? அம்மா நீ பேசாம இருமா. ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறதுக்கு 3000 தான் கேட்டிருக்காங்க. எங்க டீச்சர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இவன் என்ன 6000 ரூபாய் கேக்குற? என்னமா பொய் சொல்றா பாருங்கம்மா. அதுக்கு தான் நீ அடிக்கிறியாமா? போன வட்டம் ஸ்நாக்ஸ்க்கு காசு பத்தலம்மா. அப்புறம் உனக்கு அது இதுன்னு வேற நீ வாங்கிட்டு வர சொல்ற. அதுக்குலாம் காசு பத்தவே மாட்டேங்குது. அதனால தான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் நானு. அதுக்கு நீ உண்மையா சொல்ல மாட்டியா? எத்தனை வாட்டி சொல்லிருக்க பொய் சொல்லாதன்னு? இன்னமே பொய் சொல்றத பார்த்தேன்னு வச்சுக்கவே, இதுக்கு மேல எனக்கு அடி விழுகும். ஏன்டா கண்ணு பொய் சொல்ற? அதான் பாரு அம்மா உன்னை அடிச்சிட்டு போறா பாரு. மாஜி அம்மா காசு கேட்டா தரவே தராத மாஜி. ஆனா இது மட்டும் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்ல மாஜி. சரி போய் Dress மாத்திட்டு கிளம்பு. வண்டி இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துரும். நீ தீபு ஏன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? அம்மா அடிச்சிருச்சு. உங்க அம்மா உன்னை அடிக்கலையா? நம்ம டூருக்கு எக்ஸ்ட்ரா 3000 கேட்டோம்னா அது ஸ்கூல் மிஸ் கால் பண்ணி சொல்லிருச்சு. அம்மா என்னை விளக்கு மாத்த கொண்டே வெளுன்னு வெளுத்து விட்டுருச்சுல. அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா போன் காலையில இருந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அதால என்னை அடிக்கல. தீபு மீனு உங்க 2 பேத்துக்கு தான் சொல்றேன், பொய் சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் நேரா வெளிப்படையா சொல்லுங்க சரியா? சரி 2 பேர் வீட்டுக்குள்ள போங்க. இனிமேல் அம்மா அடிக்காதபடி நான் பாத்துக்கிறேன். போங்க. தீபு இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை தீபு. காலையில டியூஷன் டீச்சர்ட்ட நீல் டவுன் போட்ட. அடுத்து வீட்டுல உங்க அம்மாட்ட வந்து விளக்க மாத்திரம் நல்லா அடி வாங்கினேன். எனக்கு இன்னைக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கு. நான் எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இல்ல எனக்கு இப்ப கிளம்புற மூடே இல்ல. மீனு அக்கா எங்க? நிலன் ஆள காணா.
நீ கொடைக்கானலுக்கு வரலடா, அவனுக்கு வாந்தி வந்துருமா அம்மா, அதனால அனுப்பல அவனை. ஓ அப்படியா, சரி சரி. நான் வேணும் உங்க அம்மாட்ட பேசவா? எனக்கு அவ இருந்தா தானே எனக்கு போதை அடிக்காது. பேசாம இரு சபரணி, அவங்க அம்மாட்ட எல்லாம் நீ ஒண்ணு பேச வேணாம். வாந்திலாம் வந்தா அப்புறம் சமாளிக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் அங்க தூக்கிட்டு அலைய முடியாது வெளியூர் இடத்துல. தீபு எந்திரி தீபு, 2 பேர் சாப்பிட்டு கிளம்புங்க. நான் ஒண்ணு வரல கொடைக்கானலுக்கு, நீங்களே போயிட்டு வாங்க, நான் சுதாத்த வீட்ல போய் இருந்துக்கிறேன். சரி சரி, வேணா நீ போய் அங்கேயே போய் இருந்துக்க. மீனோ நம்மளாம் நல்லா கொடைக்கானல சுத்தி பாப்போம். மீனோ அவ இப்படிதான் கோவத்துல இருப்பா, நீ சாப்பிட. ஆமா உங்க அம்மா ஏன் கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா? அத்தை அம்மா போன் கொஞ்சம் ரிப்பேரா போச்சு, அதான் அத்தை காலை எடுக்கல. அந்த போன் ரிப்பேரா போனது நல்லதா போச்சு, இல்லாட்டி நம்மள ஒரு வழி பண்ணிருப்பாங்க. ஓ அப்படியா மீனோ, சரி சரி. தீபு கோச்சுக்காத, எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பு. சரிம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? என்னடி என்ன சொல்ற? கிளாஸ்ல படிக்கிறாங்க மின்டோ, அவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களாமா, அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு தான் வர்றாங்களாம். சரிடி வரட்டும், நீ கிளம்பு, வண்டி வந்துருமா கொஞ்ச நேரத்துல. நமக்கு தான் விளையாட யாருமே இல்ல, பேசாம தாய்ஸை எடுத்துட்டு போயிருவான் அதையா. ஏ சும்மாதி, எல்லாரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேமா வாங்க, வண்டி வந்துருச்சு. எங்க வெளியில இருக்க லக்கேஜ்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துட்டே இருக்கோங்க. ஏ நான் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டேன் சுமதி, எல்லாரும் வெளியில வாங்க சுமதி, நேரம் ஆகிட்டே இருக்குது. சரிங்க வந்துருவாங்க, நீங்க போங்க. சுமதி வேமா எல்லாரும் வண்டியில ஏறுங்க, வேடிக்கை பார்த்துட்டே நின்னுக்கிட்டீங்க, வேமா ஏறுங்க. சரிங்க. எடுப்பா தம்பி வண்டி, எல்லாரும் ஏறிட்டாங்க. தம்பி அடுத்த ஸ்டாப்ல கொஞ்சம் நிப்பாட்டு, ஆள் ஏறுறாங்க. சரி சரி, நான் நிப்பாட்டிடுறேன். ஏல வேமா லாலிபாப்ப சாப்பிடல, இல்லாட்டி நான் புடிங்கி சாப்பிட்டுருவேன். அம்மாட்ட சொல்லவா உன்னையா, பேசாம நில்லு. அம்மாட்ட வா சொல்றேங்கிற கூட லாலிபாப்ப. அம்மா லாலிபாப்ப புடிங்கி தின்னுட்டியாமா, அடிமா அவனை. அவனா டேய், வந்த இடத்துல ஏன்டா அந்த பேரோட சண்டை போட்டுட்டு இருக்க? பேசாம நில்லுடா. அம்மா அங்க பாரு பஸ் வருது, இந்த பிள்ளை பாத்துக்கிட்டே இருப்ப, பஸ்ஸை விட்டுறாத நீ, பஸ்ஸை பாரு. அந்த பிள்ளை கூட சண்டை போடாம இரு, இல்லாட்டி நான் அடி வெளுத்து விட்டுருவேன். ஏறுமாடா, ஃபர்ஸ்ட் பிளே குடுமாடா. ஏறுடா முன்னாடி, அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஏறுடா. எல்லாரும் ஏரியாச்சா? வண்டி எடுக்கலாமா? போலாம் தம்பி, ஏரியாச்சு ஏரியாச்சு. என் பக்கத்துல உட்காருமாடா, நான் பையனை தூக்கிக்கிறேன். மின்ட்டு ஏன் நின்னுகிட்டே இருக்கு? எவ்வளவு சீட் இருக்குல்ல, பின்னாடி போய் உட்காரு. எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு தான் வேணும், முன்னாடி தான் வேணும், பின்னாடி தூக்கி தூக்கி போடும். எந்திரிங்களா, எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டை கொடுங்களா. அதெல்லாம் தர முடியாதுடா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், நீ பின்னாடி போய் உட்கார்ந்துக்க. அவன் கூட சண்டை போடாத தீபு, மின்ட்டு வா ஆண்டி பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்க. இல்ல ஆண்டி, நான் பின்னாடியே போய் அங்கிள் கிட்ட உட்காந்துக்கிறேன். அதை தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் பின்னாடி போய் உட்காருடா. ஹலோ, நாங்க இப்ப கொடைக்கானல் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், நீங்க அப்புறம் பேசுங்க, சரியா கேட்க மாட்டேது. அம்மா அந்த நிலா பிள்ளைய நீங்க தூக்கி வச்சுக்கோங்கம்மா, நான் அந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிறேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவேன்ல. நிலா குட்டி, நீங்க உட்கார்ந்தாதான் உனக்கு இடம் தருவோம், உங்க அண்ணன் இங்க வந்தானா உனக்கு இடமே தர மாட்டோம், உன்னை உங்க அம்மா கிட்ட அனுப்பிடுவோம். அவனுக்கு நான் குதுக்கவே மாட்டேங்க, பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துட்டு லாலிபாப் புடிங்க தின்னுட்டியாங்க, அதனால குதுக்கவே மாட்டேங்க அவனுக்கு. உன் தங்கச்சிட்ட கேட்டுக்க, இல்லாட்டி உன் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க, நாங்க தள்ளி உட்கார சொல்லி நீ உட்காந்துக்க. அவங்க தள்ளி உட்கார மாட்டாங்க, நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. ராஜா எதுக்கு அழுகுற? வா பாட்டி மேல உட்காந்துக்க, பாட்டி ஜன்னலோர சில தானே உட்காந்துருக்கே, வாங்கிட்டு வா நீங்க. பாட்டி எனக்கு உங்க பக்கத்துல வேணாம், எனக்கு முன்னாடி தான் வேணும். என்னம்மா நான் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறேன், இங்கிட்ட உட்காரனால உட்கார மாட்டேங்கிறேன், முன்னாடி சீட் தான் வேணும் அடம் பிடிக்கிறியா? எத்தனோட சொல்லிருக்கேன் வெளியில வந்து அடம் பிடிக்காதுன்னு, அடி வேணுமா உனக்கு? ஏமா பிள்ளை போட்டு திட்டிட்டு இருக்கா? முன்னாடி அனுப்புமா, முன்னாடி நிறைய இடம் கிடக்குது. போடா, முன்னாடி வேணா போய் உட்காருடா, இடம் இருக்குன்னு சொல்றாங்க பாரு, நல்ல வியூவா தெரியும், போ அங்கிட்டு போய் உட்காரு. சரி அங்கேயே போய் உட்காருறேன். தம்பி நல்லா உட்காந்துட்டேல? நல்லா உட்காந்துட்டேன் தாத்தா. பசிக்குதுமா, நீ மதியம் குடுத்த சாம்பார் சோறு நல்லாவே இல்ல, உதப்பா இருந்துச்சு தெரியுமா, இப்ப பசிக்குது. அம்மா உரைக்கவே இல்ல, நல்லா தானமா இருந்துச்சு. அம்மா அம்மா கிட்ட கேட்டா ஆமா தான் சொல்ல, நான் சொல்றேன் நல்லாவே இல்ல, உரப்பா தான் இருந்துச்சு, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடு. சுமதி நான் வாழைப்பழம் ஒரு தாடு வாங்கிட்டு வந்தேன், ஸ்நாக்ஸ்லாம் வேற வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் எடுத்து கொடு சுமதி, வேஸ்ட் பண்ணா சுமதி எல்லாத்தையும். சரிம்மா எடுத்து குடுக்குறேம்மா, இருங்கம்மா. வாழைப்பழம் போதுமேடா? போதுமா வாழைப்பழம், அப்புறம் நிலாக்கு ஒரு வாழைப்பழம் குது, அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குதுமா. சரி சரி நான் குடுக்குறேன், நீ கீழே விழுந்துடாம போய் சாப்பிடாங்கிட்டு. தீபு இங்கிட்டு திரும்படி. தீபு இது அப்பாட்ட கொடு தீபு, இந்த வாழைப்பழத்தை அவங்க சாப்பிட்டு அந்த ட்ரேவை நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, வாழைப்பழத்தையும் பிச்சுக்க. எங்களுக்கு வாழைப்பழம் வேணாமா, அந்த ஸ்நாக்ஸ் சேவை மட்டும் கொடுமா, இதை நான் அப்படியே அப்பாட்ட கொடுத்துறேன். சரி சரி அப்பாட்டே கொடுத்துரு. தீபு இத பொடி நான் அப்பாட்ட கொடுத்துட்டு வரேன். சரி சரி கொடு. அப்பா இந்தாங்க வாழைப்பழம். குடுமா. அங்கிள் எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள், ஒரு 3 வாழைப்பழம் கொடுங்க அங்கிள். சரி தம்பி இந்தா எடுத்துக்க நீங்க. மாலா இந்தா நீ வாழைப்பழம் சாப்பிடாம இந்தாங்க நீங்க எடுத்துக்கங்க. அக்கா எனக்கு வாழைப்பழம் பிடிக்காதுக்கா, நீங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். சரி மாலா. தம்பி உங்களுக்கு வாழைப்பழம் தம்பி. இல்ல தாத்தா, வண்டி வேற ஓட்டணும்ல, மழைய வேற டிரைவ் பண்றேனா, அதனால எனக்கு சேராது தாத்தா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா, அதனால நீங்களே சாப்பிடுங்க. சரி சரி தம்பி, எங்களுக்குலாம் ஒண்ணும் செய்யாது தம்பி.
அங்கிள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அங்கிள், தீபி எப்பவுமே மிஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப ஏதாவது சேட்டை பண்ணி வெளியில போய் நிக்குது அங்கிள். மிஸ் தான் அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அப்பா பார்த்தேன்னா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க அங்கிள். ஐயோ தெரியாதேப்பா, என்ன எது நான் வீட்டுல விசாரிக்கிறேன், நீ உட்காரு. இப்பதானே மலையில ஏற போறேன், கொஞ்ச நேரம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரி தம்பி, நீ ஏறு தம்பி. எனக்கு அப்படியே வயிறு பெரட்டுற மாதிரி இருக்குல்ல. எனக்கு அப்படிதானே இருக்கு, வயிறு பெரட்டுது, என்னமோ பண்ணுதுல, பேசாம குப்புற கடிச்சு படுத்துருவோம்ல. ஆஹா, வயிறு கலக்குதா என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஒருவேளை பாத்ரூம் வரப்போதோ, வாழைப்பழத்தை வேற நிறையா தின்னுட்டேனே. அம்மாட்ட நீ யாரோ வாத்துருவது சொன்னா அடி வெளுத்துப்பிடுமே. சரி கொஞ்ச நேரம் அடக்கிக்குவோம். என்ன நிலா குட்டி, சரி சரி வா நிலா, இங்கிட்டு சபரிகண்ணா நீ இங்கிட்டு வந்துரு. தீபு அதை அப்படியே அங்கிட்டு தூக்கி போட்டுருமா. தீபு இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நல்லாதானே இருக்கேன். தீபு வாந்தி எடுத்துட்டேல, இனிமேல் உனக்கு எதுவும் பண்ணாது, வெளியில மட்டும் பார்க்காத, பேசாம ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க. வாந்தி எடுத்து நம்ம வண்டியை நார் எடுத்துருவாங்க போலயே. உனக்கு என்னப்பா ஆச்சு? பிள்ளைக்கு மழை ஏறினால வாந்தி வந்துருச்சுப்பா, உனக்கு என்ன ஆச்சு? ஐயா அது ஒண்ணு இல்லையா, யாராவது வாந்தி எடுக்கிறத பார்த்தா எனக்கு வாந்தி வந்துரும் ஐயா. ஐயோ அடக்க முடியலையே, வயிறு ரொம்ப கலக்குதே, என்ன பண்றது? டிரைவர் அண்ணே, நம்ம போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? தம்பி இன்னும் 1 hour போகும் தம்பி. அவ்வளவு நேரம் ஆகுமா? அது வரை இது தாங்காது. அப்புறம் இந்த டிரைவர் இங்க இருந்தே நான் கும்பிடுறேன், நான் பின்னாடி போறேன். தம்பி என்னாச்சு தம்பி, ஏன் பின்னாடி போற? அங்கிள் எனக்கு முன்னாடி வியூவை பார்த்தா ஒரு மாதிரி வருது, அதனால நான் பின்னாடி இருக்கேன். தீபு ஒரே வாட அடிக்குது, நல்ல காரையே நார் அடிச்சு வச்சிருக்க. ஐயோ திரும்பி வயிறு கலக்குதே. எனக்கே அவசரமா வருது, நீ என்ன பேசினாலும் என் காதுல விழுகாது. அம்மா அம்மா. என்னடா ஏன்டா இங்க வந்த? அம்மா வயிறு கலக்குதுமா, பாத்ரூம் போகணுமா, டிரைவரை நிறுத்த சொல்லுமா. என்னடா சொல்ற? என்னத்தையாவது தின்னு தொலைனா கேக்குறியா? எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்ட? அங்கிள் ஒரு சிப்பம் கொடுத்தாரா, அப்படியே தின்னுட்டேன். வேமா வாமா, வண்டியை நிறுத்த சொல்லுமா. நான் டிரைவரை, நான் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா. என்னம்மா சின்ன 2 kilometer தாமா, அதுக்குள்ள வந்துருமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்காண்டா, கொஞ்சம் அடைக்கடா. அம்மா வண்டியில ஏறினதுல இருந்தே அடக்கிட்டு இருக்கேம்மா, என்னால சத்தியமா முடியாதுமா, வண்டியை நிறுத்த சொல்லுமா. என்னம்மா ஆச்சு, ஏமா நிறுத்த சொல்றியா? எனக்கு பாத்ரூம் வருதாங்க, அதான் நிறுத்த சொல்றேன். கொஞ்சம் டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்க. டிரைவர் தம்பி கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுப்பா. சரி நான் நிறுத்துறேன். ஏமா வாடா அங்கிட்டு. அம்மா 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 எந்தி எந்திமா. உனக்கு என்னடா ஆச்சு? அம்மா உச்சாவதா ஆய்வதா தெரியாதா, வாயுது கதக்குது, வா நம்மளும் போவ வெளியில. சரி வாடா, வண்டி வேற நிக்குது, வா இறங்கி வா. சபரி வா, அந்த இடத்துல போவா, அண்ணே நிக்கிறான் பாரு, அங்க போய் இரு. டிரைவர் தம்பி உங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ணே எத்தனையோ தடவை கொடைக்கானல் வந்திருக்கேனே, ஒரு வாட்ட கூட வாந்தி எல்லாம் எடுத்தது. உங்க கூட வந்து எனக்கே வாந்தி வரைச்சிட்டீங்கனே. சரி வாங்க வாங்க, அந்த வண்டியில ஏறல நானு. சுமதி இவ்வளவு நேரமா, வேமா வாங்க. நீ வாந்தி எடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு தம்பி. ஐயா நீங்க அதையே ஞாபகப்படுத்தாதீங்க, நீங்க கொஞ்சம் பேசாம வாங்க. அண்ணே எல்லாரும் ஏறிட்டாங்கல்ல, வண்டி எடுத்துருவா. எல்லாரும் ஏறிட்டாங்க தம்பி, அவங்க ஏறின பின்னாடி தான் நானே ஏறினேன். ஏடு வண்டிய. ஏமாலா நிலா எந்த தொகையும் கொடுக்காது, அது பாட்டுக்கு இருந்துக்கும். ஆமாக்கா, எந்த தொந்தரமே கொடுக்கவே மாட்டாக்கா. என்ன சாப்பாடு விட்டுனாலும் சாப்பிட்ருவா. இவன் தான்க்கா அது வேணா இது வேணான்னு ஏதாவது நொயின்னு கிட்டே இருப்பியான். அப்பாடி இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, கொஞ்சம் படுத்து தூங்குவோம். நீ என்ன தூங்கலையா? தூங்கு பேசாம. நீ மட்டும் காரை நான் அடிச்சு உட்காரவே முடியல, வீசி தொலையுது. நானாவது வெளியில போயிட்டு வந்தேன். அண்ணே வரப்போகுதுனே, எல்லாத்தையும் இறங்குறதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. சுமதி தூங்காதீங்க, எந்திரிங்க, வரப்போகுது. எல்லாரும் இறங்கிக்கோங்க, நிப்பாட்டிட்டேன். சரி தம்பி. மாப்பிள்ள தம்பி ஆள காணமே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மாலா, இன்ன வரைக்கும் இங்கே தான் நின்னுக்கிட்டு இருந்தா. வா வா மண்டபத்துக்கு போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க மாலா. சரி சித்தி. வாங்க வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. இப்ப கிளம்பினா தான் கரெக்டா இருக்கு, 7 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். அப்பா வந்தாருன்னா கொடைக்கானல் கூட்டிட்டு போவாரா, அப்ப அம்மாக்கு தான் ஏதாவது வாந்தி வந்துகிட்டே இருக்கும். எனக்குலாம் ஒண்ணுமே செய்யாது, அம்மா அதான் பயந்துட்டு கொடைக்கானல் வரவே இல்லை.
தீபு 2 பேர் பேசினதெல்லாம் போதும், மணி 6 ஆகிட்டு இருக்கு. 7 மணிக்கு அங்க ஃபங்க்ஷன். வேமா எந்திரிச்சு கிளம்புங்க. இல்லம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். வந்து தூங்கிக்கலாம் தீபு, சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு. நீ இப்ப கிளம்புங்க 2 பேரும். அப்புறம் மீன் உங்க அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க அம்மா கால் பண்ணி கொடுக்குறேன். சொல்லுங்க நீ சுதா, மீனிட்ட பேசு. குடுங்க நீ குடுங்க. அம்மா குதுமா அவகிட்ட நானும் பேசுறேன், என்னை விட்டுட்டு போயிட்டால. அம்மா சொல்லுமா. நல்லா இருக்கேல, மலையெல்லாம் எதுவும் செய்யல உனக்கு? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. மலை ஏறப்ப தீபு தாம்மா வாந்தி எடுத்துட்டா, எனக்கு ஒண்ணுமே செய்யலம்மா. சரி சரி, இந்தா தம்பிட்ட பேசு. ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல, அழுதுகிட்டே இருக்கேன். சரி சரி, அவங்கிட்ட குடுமா. பேசு நிலனே. மீனு லவ் ஸ்பீக்கர் போடு, தீபு தான் பேசணும். சொல்லுடா, லவுட் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. தீபு என்னை விட்டுட்டு போயிட்டா, நீ என்னை கூட்டிட்டு போதே சொல்லு. லாலிபப் எல்லாம் வாங்கி தின்னல, என்னை விட்டுட்டு போயிட்ட நீயே. ஸ்கூலுக்கா போயிட்டீங்க? பொய் சொல்லாதீங்க. 5 மணிக்கு தான் வந்துடுவீங்க, இன்னும் ஆளை காணோம்ல. எங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் கிளாஸ்டா, அதனால நாங்க ஸ்கூல்ல தான் தங்க போறோம். அப்படியா? ஸ்கூல்ல தான் இருக்கியா? சரி சரி, எப்ப போவீங்க கொடைக்கானலுக்கு? தீபுத கேளு. கொடைக்கானல் போறப்ப கண்டிப்பா உன்னையும் கூட்டிட்டு போறேன், அழுகாம தூங்கு நீயே. சரில வச்சுதேன். சரிடி, நாங்க முன்னாடி மண்டாத்துக்கு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வேலையெல்லாம் எங்களுக்கு இருக்கும், நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீ அப்பா கூட்டிட்டு பின்னாடி வந்துருங்க. எத்தனை போட்டோலாம் எடுக்க சொல்றீங்க? 2 பேரும் சேர்ந்து எடுத்தீங்க, தனித்தனியா எடுத்தீங்க? போங்கல, நான் உள்ள போறேன். என்னைய வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? மின்ட் இந்த ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோடா, அதுக்கு அப்புறம் உன்னை வச்சு நாங்க போட்டோ எடுக்கறோம்டா. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சரி சரி, வாங்க போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போவோம். இருமா, அந்த ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கறோம். வேமா இருடா மின்ட். தீபு, நம்ம எல்லாரும் தொட்டு பிடிச்சு விளையாடுவோமா? சரிக்கா, சூப்பரா இருக்கு. நான் ஓடுதான், நீங்க புடிங்க. தீபு, நானே ஃபர்ஸ்ட் தொட வரேன், நீங்க எல்லாரும் ஓடுங்க. எப்படி இப்படி இப்படி. மாலா, சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு மாலா. ஆமாக்கா, சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. நானும் எங்கள் சித்திகிட்ட கேட்டேன். கொடைக்கானல் அவங்க தான்ப்பா பெரிய கேட்ரிங்க, அவங்கள்ட்ட கொடுத்தோம்ப்பா, அதனால தான் சாப்பாடுலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம்க்கா சித்தி சொன்னாங்க, காலையில் 8:30க்கு முகூர்த்தமாங்க, அதனால 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு சொன்னாங்க. இப்பயே மணி 12 ஆயிடுச்சு. வாங்க பிள்ளைகளை கூட்டு தூங்க போவோம். சரி மாலா. அம்மா நீங்களும் தூங்க போங்கம்மா. சரிம்மா, நானும் தூங்க போறேன். நீ பிள்ளைகளை கூட்டு வேமா தூங்க வையே. சரிம்மா. தீபு, மீனா, சபரி எல்லாரும் தூங்க வாங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு, நான் உள்ள போறேன். தீபு, இப்பயே உங்க அப்பாட்ட பேசிடுவோம்னா, நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நாளைக்கு கொடைக்கானல் சுத்தி பார்க்க போகணும்னு. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாயங்காலம் வரை 6 மணி வரை இங்கே இருந்துட்டு வாங்க வாங்க ஊருக்கு போனா கூட்டி போயிடுவாங்க பாத்துக்க. ஆமா மீனா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் எங்க அம்மா அப்பா பேசுறது கேட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி லீவ் போட்டுக்கே, நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல குட்டி பாபா, உங்க அம்மா வெளியில கூப்பிடுறா. நிலா குதையா, நான் தூங்குதேம்மா. நிலாவை இங்க தூங்க சொல்லுங்கம்மா. இல்ல நீ என்ன சொல்ற, இங்க தூங்குறியா? இல்ல ஆண்டி, அம்மாட்ட போணும். பாரு, அம்மாட்ட போணுங்கற, நான் போய் விட்டுட்டு வரேன் அவளை. நிலா குட்டி, வாங்க வாங்க போவோம். ஏமா, நைட் ஆனா நிலா உங்க தான் தூங்கும் போலயே. ஆமாக்கா, நைட்டு நான் இல்லாம இருக்கவே மாட்டாக்கா. சபரி வந்து என் கூட தூங்கும் சொன்னே, அம்மா அந்த பிள்ளை இருக்க மாட்டேன்றுச்சுமா, அதாம்மா கேட்டேன். சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. அம்மா அம்மா. தீபு, இவையும் அழுதுகிட்டு இருக்கேன். அம்மாவை தானே அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப அம்மா வந்து நிலாவை விட போயிருக்குப்பா. வாடா, நான் தட்டி கொடுக்கறனால கேட்க மாட்டேங்கிறேன்ப்பா. சபரி அழுகாத சபரி, அம்மா வெளில என்ன பேசிட்டு இருக்கா, வந்துருவா. ஆமா, நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிரும், அப்புறம் சாப்பிட்ட பின்னாடி கொடைக்கானல் சுத்தி பார்க்க போவோமாமா. சரிம்மா சரிம்மா, கூட்டிட்டு போறேம்மா. சபரி, நீ உட்கார்ந்திருக்க, நீ படுக்க வேண்டியதானே. அம்மா நீ வா, நீ எங்க போனே நீ விட்டுட்டு? இல்ல, போய் விட தானே போனேன், அதுக்குள்ள ஏன் அழுகுற? வா வா தூங்க. ஏன்டா அங்க திரும்பி உட்கார்ந்திருக்க? வாடா. அம்மா, நானும் நிலா குத போய் தூங்க வா. இப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க சபரி, அந்த பிள்ளை எப்பயுமே அவங்க அம்மா மேலதான் காலை தூக்கி போட்டு படுக்குமா, பக்கத்துல யாராவது படுத்தாலும் எத்தி உரைச்சு விட்டுருமாண்டா. அம்மா சரி சரிம்மா, அப்ப நானும் அந்த பிள்ளை பக்கத்துல பார்த்தேன்னா என்னையும் உரைச்சு விட்டுடும். நானும் நல்ல பையன் இல்லம்மா. சரி சரி, நீ நல்ல பையன் தான், நீ தூங்கு. படுத்தா என்னடி, ஏன்டி உட்கார்ந்துருக்க? அது ஒண்ணு இல்லைங்க, வண்டியில வேற மடக்கியே உட்காந்துருந்தேன்னா முட்டிலாம் வேற வலிக்குது, அதான் ஆயில் மண்டை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவீங்க, நீங்க தூங்குங்க. கொஞ்சம் தட்டி எல்லா தட்டி இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. அக்கா, இப்ப நான் தாங்க பாத்துட்டு தாங்க இருந்தேன், எல்லா தட்டுமே கரெக்டா தாங்க இருக்கு. எது இது இல்ல அது இல்லன்னு எந்த சொல்றதுக்கு எந்த குறையுமே இதுல இல்லக்கா. சரிம்மா சரிம்மா. சித்தி, மாப்பிள்ளை தம்பி ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆகிட்டே இருக்காமா. நீங்க போய் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, 2 பேரும் போய் அவன் வரது கரெக்டா இருக்கும். சரி சித்தி. கூட்டிட்டு வரோம். மீனு, தீபு எங்க? நீ கிளம்ப போற டைம்ல எங்க போய் தொலைஞ்சா? அத்தத்த கோவப்படாதீங்க, அவளால பட்டன் மாட்ட முடியாது, நான் வந்து மாட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறா. மீனு தான் வரே சொல்லிருக்காளா, அவளை விட்டு மாட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு கூச்சமா இருக்குமா. ஏண்டி இந்த வயசுலயே கூச்சப்படுற? இவ அம்மா முன்னாடி போயிட்டு இருக்கே, நீ பின்னாடி வந்துரு, அங்க போட்டோ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வேமா வந்துருங்க சரியா? மீனு, சபரி, இப்ப தீபு வந்துரும், அவளை கூட்டிட்டு எல்லாரும் ஹாலுக்கு வந்துருங்க. சரிம்மா.
தினேஷ் கிளம்புனது போதும்பா, வாப்பா. நான் பாக்குறதுக்கு எப்படிமா இருக்கேன்? மூஞ்சில மாப்பிளை வந்துருச்சுடா. தம்பி போட்டோ எடுங்க தம்பி, வேமா. எல்லாரும் இங்கிட்டு பாருங்க. எடுத்துட்டேம்மா. பசங்களா எல்லாரும் முன்னாடி போய் வண்டியில போய் ஏறுங்க. தம்பி வாங்க தம்பி போவோம், எல்லாரும் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மாமா வாங்க போவோம். ஏன் எல்லாரும் வெளிய நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் உள்ள போவோம். அம்மாச்சி வீட்டை விட்டு கிளம்பறப்ப நான் தான் அம்மாச்சி ஸ்வீட் தட்ட வச்சிருந்தேன். இப்ப அவன் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அம்மாச்சி. அதை வாங்கி கொடுங்க அம்மாச்சி. சபரி, சின்ன பசங்க யாருமே தட்டலாம் தூக்க மாட்டாங்கடா சபரி. நீ பேசாம அதை அக்காட்ட கொடுத்துரு. அம்மாச்சி நிலாலாம் தட்டு வச்சிருந்தத பார்த்தேன்னா என்கிட்ட யாருமே தட்டு குடுக்கவே இல்ல. அதான் தீபுக்கு அதை தூக்க கஷ்டமா இருக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் அம்மாச்சி. அது ஒண்ணு எனக்கு ஒண்ணு வெயிட்டாலாம் இல்ல. இந்த தேங்காய் தட்டு தான் வெயிட்டா இருக்கு. இத வேணா வாங்கி வச்சிட்டு அதை குடு நீ. தீபு, எனக்கு தேங்காய் தட்டுல வேணாம். நான் ஸ்வீட் தட்டே வச்சுக்கிறேன். நீ அதவே வச்சுக்க. சரி தீபா, அவன் சின்ன பையன் தானே, அவன் வச்சுதான் வச்சுட்டு போடு. வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வா, அம்மாச்சி தான் சொல்லிட்டாங்களா, வா உள்ள போவோம். நீனு என் ஃப்ரெண்ட் தானே நீ. இந்த தேங்காய் தட்டை நீ வச்சுக்கல, நான் ஆரஞ்சு தட்டை என்கிட்ட குடுல. எப்பயுமே நான் உன் ஃப்ரெண்ட் தானே, இருந்தாலும் நான் அந்த தட்டை தூக்க மாட்டேன். நான் போறேன்ப்பா. உள்ள தேங்காய் தட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை வேமா கொண்டு விளையாட்டி விளக்கமாறு பிஞ்சுன்னு உங்க அம்மா தான்ப்பா சொல்ல சொன்னாங்க. இந்த நீயே கொண்டு போ, போய் சொல்லாத. நானா கொண்டு போக மாட்டேன், நீயே கொண்டு போ. பிரியா அந்த சேலையை போய் மாத்திட்டு வந்து இந்த சேலை தான் தாலி கட்டுன்னு சொன்னாங்க. சரி தே, கொடுங்க தே. சரில, நீ சேர்ந்து போடு. மீனு வாழை, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்பா எங்க இருக்காருன்னு போய் பாப்போம்ல. ஆமால, கல்யாணம் தான் முடிஞ்சுல. வா வா, அப்பா எங்க இருக்கான்னு போய் தேடுவோம். கொடைக்கானல சுத்தி பார்க்க. மீனு, சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சுல. ஆனா ஒரே ஒரு குறை, ஐஸ்கிரீம் தான் வைக்கல. இல்லல, ஐஸ்கிரீம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி மண்டபத்துல வெளியில தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டால் போட்டு வா, நம்ம வெளியில போய் பாப்போம். ஏதோ சொல்ற, சரி வா வெளியில போய் பாப்போம். அண்ணே, ஐஸ்கிரீம் அண்ணே. என்னடா சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளை யாரையும் காணோமே. அண்ணே, கீழே பாருங்க, இங்க எதுக்கும். சொல்லு தம்பி, என்ன வேணும்? அண்ணே, நீங்க வேற என்ன வச்சிருக்கீங்க? ஐஸ்கிரீம் தானே வச்சிருக்கீங்க, ஐஸ்கிரீமா குடுங்க. சரி தம்பி, தர்றேன். இந்தா தம்பி, இந்தா ஒன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அண்ணே, ஒண்ணு வேணானே. எனக்கு, எங்க அக்காக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு, இந்த பிள்ளையோட அண்ணனுக்கு, அப்புறம் இன்னொரு அக்காக்கு, எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. என்னைய வாங்கிட்டு வர சொன்னாங்க. மொத்தம் 6 குடுங்க. ஆத்தி, நீங்க இத்தனை கேக்குறீங்க. அதுவும் ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் கொடுக்க சொல்லிருக்காங்க. அது சின்ன பிள்ளையா இருந்தா உங்க அம்மா அப்பா கையில தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நான் தான் போனா போதுன்னு உங்க கையில குடுக்குறேன். சரி, நீங்க சொல்லதே வச்சுக்கோங்க. அப்ப எங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணாந்து குடுங்க. ஆமா, எனக்கு தனியா வேணும். அவேது வேணும். போய் 2 பேர் அம்மா அப்பா கூட்டிட்டு வாங்க, போங்க. என்ன நிலா இப்படி சொல்லிட்டாது? சரிடா, உங்க அம்மாச்சி தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. வா வா, உங்க அம்மாச்சியை போய் கூட்டிட்டு வருவான். சரி வா போவோம். அங்க பாரு, அவன் தம்பி நின்னுகிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரியே அங்க ஐஸ் வண்டி நிக்குதுல. அண்ணே அண்ணே, எங்க 2 பேருக்கு ஒரு ஐஸ் கொடுங்கனே. சரி பாப்பா, இந்த ஐஸ்கிரீம் வச்சுக்க. டேய் சபரி, உங்க அக்கா வந்திருக்காங்க. உங்க அக்கா சொல்லி வாங்கிட்டு வர சொல்லு. இல்ல இந்த தீபு புள்ள அம்மாட்ட போட்டு கொடுத்து அம்மா ஐஸ்கிரீம் தின்னா அதிக்கு வேணாம். டேய், நீங்க என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க நின்னு விளையாண்டுகிட்டு இருக்கோம். உனக்கு என்ன? போ நீ அங்கிட்டு. என்னல உன் தம்பி வர ரொம்ப கோவப்படுறியான். பாப்பா, இந்த 2 பசங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா? ஓ அப்படியா? இன்ன வரைக்கும் என்கிட்ட ஐஸ் வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாப்பா. அதுவும் 6 ஐஸ்கிரீம் வேணுமா? உங்க அப்பாக்கு வேணுமா, அம்மாக்கு வேணுமா, அக்காக்கு வேணுமா? எல்லாத்துக்கும் என்கிட்டே கொடுங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றியான் பாப்பா. பாப்பா நீங்க நில்லுங்க, இங்க ஐஸ்கிரீம் ஸ்டாக் கம்மியா இருக்கு. நான் போய் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். எங்க ஆளை காணோம். இங்க தான 2 பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க.
கொஞ்ச நேரம் இங்கே நிப்போம், அப்பா வந்துருவாங்க அதுக்குள்ள. சரில மக்களே, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.